ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. இந்த தினத்தில் இந்த வசனத்தை உங்களோடு தியானிக்கும்படி உதவி செய்த தகப்பனுக்கு நன்றி. சங்கீதம் 128 வாசித்தேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஏசப்பா சொல்லுதார். உன் மனைவி உன் வீட்டர்களின் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பேன் என்று கனி கொடுக்க திராட்சை செடியை போல இருப்பேன் என்று சொல்கிறார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமரம் கன்றுகளைப் போல இருப்பார் என்று சொல்கிறார். சங்கீதம் 128 இப்படி சொல்கிறார். உன் கையில் பிரயாசத்தை நீ ஆசீர்வதித்து சாப்பிடுவேன் என்று சொல்கிறார். வீடு திராட்சை செடியில் எவ்வளவு திராட்சை பழம் இருக்குமோ அதே போல் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஏசப்பா திராட்சை செடியை போல நம்மளை வாழ வைப்பேன் என்று சொல்கிறார். திராட்சை செடி கனி கொடுக்கறது போல உன் குடும்பம் கனி கொடுக்க என்று சொல்கிறார். யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்க்கீங்களோ உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். கனி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். உன் கை பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் செய்த வேலையை ஏசப்பா ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன தொழில் செய்தீங்களோ அதை ஏசப்பாவை நினச்சி துதித்து ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் தொழிலை செய்ய போங்க. கடை வச்சுருக்கலாம், கடை திறக்க போகும்போது ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி எனக்கு முன்னே நீங்கள் போங்கப்பா, என் வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, என் தொழிலை நீங்கள் ஆசீர்வதிக்கன்னு சொல்லுங்கள். அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு தசம பாகம் கொடுங்க, 10ல் 1 தசம பாகம் கொடுங்க, உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். 10ல் 1 பங்கு ஏசப்பாக்கு நீங்கள் எடுத்து வைத்திடணும். 100 ரூபாய்க்கு விற்றாலும் 10 ரூபா நீங்கள் எடுத்து வச்சிடணும் ஏசப்பாக்கு. 100 ரூபாயை உங்களுக்கு மேலும் மேலும் வசத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர பண்ணுவார். ஏசப்பாக்கு தசம பாகம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை வசதிக்குவார். ஏசப்பாவை நினைத்து எல்லாத்தையும் நீங்கள் தொழிலையும் ஏற்படுத்துங்க. ஏசப்பாவை நினைத்து எல்லாரும் நேசித்து உங்களை வழி நடத்துவார். ஏசப்பா நீங்கள் நினைத்தா வழி நடத்துவார். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.